நாம் சிந்திக்கும்படியாக ஒரு சில காரியங்களை சொல்லி செயலாளர் அறிவிப்புக்கு நேரம் உங்களை நடத்த நான் விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தார்கள். கவனிக்கணும். அவர்களை மோசே கொண்டு கர்த்தர் மீட்டு கொண்டு வருகிறார். வழியிலே செங்கடல் வந்து விட்டது. செங்கடலை பார்த்தவுடனே ஜனங்கள் எல்லாம் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். நாங்கள் இங்கு அழியும்படி தேவன் எங்களை நடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி. அப்போ மோசே போய் தேவ சமூகத்தில் தெரிவித்த போது ஆண்டவர் சொன்னார், ஏம்பா உன்கிட்ட எல்லாமே கொடுத்துட்டேன், கோலம் ஒண்ணு கொடுத்துருக்கிறான் இல்லையா, அதை வைத்து நீ எல்லாவற்றையும் செய்ய உன்னால முடியும், இன்னும் ஏன் என்ன வந்து என்னண்ட ஏன் முறையிடுற அப்படின்னு சொல்லி மோசையை பார்த்து சொன்னார், நீ உன் கோலை நீட்டி அந்த கடலை பிளந்து விடு. அதிகாரம் கையில வந்துச்சு, இன்னும் நம்ம தெரியாம என்ன பண்ணிக்கிறோம், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு புலம்பிக்கிறோம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப செங்கடல் பிளந்தது, ஜனங்கள் கடந்து வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். அங்கிருந்து சுக்கோத்துக்கு வந்தாங்க, அங்கிருந்து ஏலீமுக்கு வந்தாங்க. இப்ப ஏலீம்ல இருந்து 3 நாள் பிரயாண தூரம் மாராவுக்கு வந்தாங்க. கவனிங்க, அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ரொம்ப பிரயாண களைப்பினால தாகத்தோடு கூட இருந்தவர்கள் போய் அந்த தண்ணீரை குடித்த போது எப்படி இருந்துச்சு? அது மாராவின் தண்ணீர் எப்படி இருந்தது? கசப்பா இருந்தது. ஆமே. ரொம்ப கோபம் இவங்களுக்கு. 3 நாளா தண்ணி இல்ல, இந்த தண்ணியை குடிக்கும் போது கசப்பா இருக்கிறது என்று சொல்லி மோசையை கல்லெறியும்படி எடுத்துக்கொண்டார்கள். இப்ப மோசே போய் தேவ சமூகத்துல முறையிட்ட போது ஆண்டவர் சொன்னார், அங்கே ஒரு மரம் இருக்கிறது, அதை வெட்டி அந்த தண்ணீர்ல போட்டால் அந்த கசப்பான தண்ணீர் எப்படி மாறும்? மதுரமாக மாறும் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இவங்க எப்போ வந்து சேருவாங்கன்னு ஆண்டவர் பிளான் பண்ணி ஏற்கனவே அங்க மரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாமே நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. நல்லா கவனிக்கணும். நம்ம கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. ஸ்தோத்திரம். கொடுத்துட்டு போய் 2000 வருஷம் ஆகுது. ஸ்தோத்திரம். மரத்தை வெட்டி தண்ணீர்ல போட்டான், அந்த கசப்பான தண்ணீர் மதுரமான தண்ணீராய் மாறிவிட்டது. நீங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்போ அந்த தண்ணீரிலே மரம் விழுந்ததோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது மறுபடியும் கசப்பா மாறலங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? மதுரமா தாங்குது. அங்க கத்தரை கிருபையில இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது அந்த மாறாவை பார்த்தோம். தண்ணி நல்லாக்குது. ஆமென். மற்ற எல்லா தண்ணியை காட்டிலும் அந்த மாறாவின் தண்ணி மதுரமாய் மாறின அந்த தண்ணி அப்படியே தாங்குது, நல்லா இருக்குது. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த தண்ணியை பாட்டில பிடிச்சி வீட்டுக்கு விட நான் எடுத்துன்னு வந்தேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி. எப்போது நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் சிலுவை என்ற மரம் விழுந்ததோ, ஆமென், நம்முடைய கசப்புகள் குறைவுகள் எல்லாம் மதுரமாய் மாறி இருக்குதா உங்க வாழ்க்கையில? ஆமே. ஸ்தோத்திரம். இயேசு சிலுவை மரத்துல நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்து விட்டார். அந்த இயேசுவை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில, மாறா போன்ற நம்முடைய வாழ்க்கையில சிலுவை மரம் விழுந்த போது ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கணும்? மாறி இருக்குதா? மாறி இருக்குதா? ஸ்தோத்திரம். ஆமே. அதான் அடையாளம். அந்த மாறாவின் கசப்பை மாற்றுவதற்கு போடப்பட்ட மரம் இயேசு தூக்கின சிலுவை மரம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கலாத்தியர் 3:13 அதுதான் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி, சொல்லுங்களேன், நீங்களாக்கி மீட்டு கொண்டாரா? அப்புறம் ஏன் இன்னும் உங்க வாழ்க்கையில சாபம்? ஏன் இன்னும் வியாதி? ஏன் இன்னும் கண்ணீர்? ஏன் இன்னும் கவலை? ஏன் இன்னும் போராட்டம்? ஏன் இன்னும் குறைவு? ஏங்க எப்ப மரம் போட்டாங்களோ மாறாவின் தண்ணீர் மதுரமா மாறிச்சு. எப்ப சிலுவையை சுமந்த இயேசுவை உங்க வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டீர்களோ அப்ப உங்க மாறாவும் மதுரமாய் மாறி இருக்கணுமா? மாறி இருக்கக்கூடாதா? மாறி இருக்குதா? மாறி இருக்குதா? ஸ்தோத்திரம். இல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாறி இருக்கணும். மாறினா அவள் தான் மாறிடுச்சு. ஸ்தோத்திரம். 1993 வருஷம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். அது வரைக்கும் வியாதி, போராட்டம், கவலை, கண்ணீர். இயேசு என் உள்ளத்துல வந்தார். சிலுவை மரம் என் வாழ்க்கையில் விழுந்தது. மாறா போன்ற என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு மதுரமா இருக்குது. ஆமே. அதுக்கப்புறம் எதுவுமே எனக்கு வாழ்க்கையில இன்று கண்ட எகிப்தினை நீ காணவே மாட்டாய்னு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் பழித்து கொண்டிருக்கிறது. 34வது ஆண்டுல போறேன். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில அது வரணும். ஏன் உங்க வாழ்க்கையில அந்த மரம் வேலை செய்யல, மாறாவின் கசப்பை மாத்தல அப்படின்னா ஸ்தோத்திரம், நீங்கள் சரியானபடி அவரை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே அவரை பெற்றிருக்கிறீர்கள், ஆனாலும் வியாதியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? ஸ்தோத்திரம். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை சரியாய் நாம் என்ன பண்ணல? விசுவாசிக்கல. அறகுறையா தான் விசுவாசிக்கிறோம்.
ஐயா வர்ஷிப் பண்ணும்போது ஒரு காரியத்தை சொன்னார் இல்லையா, எவ்வளோ ஜனங்கள் திரளாய் கூடியிருந்தார்கள், ஆனால் விசுவாசமாய் அவருடைய வஸ்திரத்தை போய் தொட்டு நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன் என்று வந்த ஒரு சகோதரிக்கு மாத்திரம். ஆமென். நம்ம எல்லாரும் விசுவாசிகள். ஆனா இந்த கூட்டத்துல யார் அதிகமாய் இயேசு தான் என்னுடைய வாழ்க்கை, அவர் கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லைன்னா கொடுக்காம போகட்டும் அப்படின்னு சொல்லி இயேசுவையே முழுவதுமாய் சார்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில தான் அற்புதம் நடக்கும். ஆமென். உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறனா விசுவாசம் 95%, ஆண்டுடைய வல்லமை 5% தான். ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வல்லமை கிரியை செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் விசுவாசிக்கவில்லை. ஸ்தோத்திரம். அதனால தயவு செய்து ஸ்தோத்திரம், உலகத்தை சார்ந்திருக்கிறதை விட்டுட்டு தேவனையே பற்றி கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவர் நீ கொடுத்தா சாப்பிட்றேன், கடன் வாங்கி கறி வாங்கி சாப்பிட மாட்டேன். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனை போனா கடன் வாங்கத்தை நிறுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடன் பிரச்சனை உங்களுக்கு ஒழியனா, கடன் தொல்லை போனா மேலும் மேலும் ₹1 கூட கடையில போய் கடன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ பாட்டு கடன் வாங்கினே இருந்து கடன் போனா எப்படி போகும்? ஸ்தோத்திரம். பெரிய கடன் இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த கடன் ஈஸியா உங்களுக்கு போனா நீங்க கடன் வாங்குறத கடனே வாங்கவே மாட்டேன். ஆமென். ஸ்தோத்திரம். கடன் வாங்கி கறி சோறு சாப்பிட்றதை காட்டிலும் நான் கஞ்சி சாப்பிட்டு நிம்மதியா இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாளைக்கு என்ன பண்ணுவான்? கடன் வாங்கி வந்துட்டு நான் கறி கடைக்காரன் போன் பண்ணுவான், சாப்பிட்டப்பதான் பொறுத்திருப்போம். ஆமென். சார் துட்டு தரலையான்னு, அது நிம்மதியா இருக்குமா? ஸ்தோத்திரம். அப்ப நீங்க ஆண்டவர் மேல முழு விசுவாசமா இருந்து ஸ்தோத்திரம். மாறா எப்படி அந்த மரம் விழுந்த உடனே மதுரமாய் மாறி இன்னைக்கு வரைக்கும் ஸ்தோத்திரம். கிமு 2000 நடந்த சம்பவம் அது. கிட்டத்தட்ட 4000 வருஷத்தை தாண்டி இன்னைக்கும் இந்த தண்ணி மறுபடியும் கசப்பா சாபமா மாறல. மரம் விழுந்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆசீர்வாதமாய் மதுரமா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில எந்த டேட்ல ஏசு என்ற சிலுவை மரம் உங்க வாழ்க்கையில விழுந்தது பாருங்க, அன்னையில இருந்தே உங்க வாழ்க்கை மாறி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மாறாதவர்கள் தயவுசெய்து நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை உண்மையே நான் நம்புவேன். ஆமென். ஸ்தோத்திரம். உண்மையே நம்புவேன். இதுதான் ஏசாயா 26:3 சொல்லுவார். ஸ்தோத்திரம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன். ஆமா. யாருக்கு பூரண சமாதானம் இருக்கும்? யாருக்கு சந்தோஷம் இருக்கும்? யாருக்கு நிம்மதி இருக்கும்? யாருக்கு விடுதலை இருக்கும்? அப்படின்னா உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்க வேண்டும், அவரையே நம்பி இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அதனால அப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களாய் கடந்து போகணும். ஏன்னா ஸ்தோத்திர சாபத்தோடு நம்ம சபையில வந்து ஆராய்ச்சி என்ன லாபங்க? ஸ்தோத்திரம். வெளியில் இருக்கிற ஜனங்கள் பார்க்கும்போது நம்மை பார்த்து நம்ம தான் சாட்சியாக அவர்களுக்கு நிக்கணும். ஸ்தோத்திரம். நம்மை பார்க்கிறவர்கள் எப்படி இது நடந்ததுன்னு வந்து நம்மளை கேட்கணுமே. நம்ம வாழ்க்கையில நடக்காமலே இருந்தா எப்படி கேட்பாங்க? ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக நீங்கள் தயவுசெய்து அர்ப்பணித்து வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள். ஸ்தோத்திரம். வருகிற மாசத்துல இருந்தாவது உங்க வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் வரட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமா நடத்துவாராக. அல்ல சொல்லுங்க. அல்ல. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. பெரியவர் நமக்குள்ள இருக்கிறபடியினாலே நாம் உலகத்தை ஜெயித்திருக்கிறோம் என்று சொல்லி விசுவாசமாய் யோவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். அப்படியே கண்களை மூடி நாம் உலகத்தை ஜெயித்திருக்கிறோமா, மாம்சத்தை ஜெயித்திருக்கிறோமா என்பதை தான் தொடர்ந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தையை கொண்டு பேசும்படியாக ஆண்டவரே என்னோட இந்த வார்த்தையின் மூலமாக இடப்படும். ஆண்டவரே எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உற்சாகமாய் கேட்கிறோம். ஆனால் நாங்கள் கை கொள்ள முடியாதபடிக்கு சத்துரு எங்களை ஏமாற்றி திசை திருப்பி விடுகிறான். இனி வாழ்க காலம் ஆண்டவரே அப்படி இருக்கக்கூடாது. இப்படி வசனத்துக்கு அப்படியே நடுங்கி கீழ்ப்படிய அதன்படி வாழ எங்களுக்கு வேண்டிய பலனை தந்து நடத்துங்கப்பா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகிலுண்டு. நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகிலுண்டு. நான் வீசும் அலைகள் எல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறைவேறு.
நான் வீசும் அலைகள் எல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவர் இருக்க குறைவேறு. புயல் அடிச்சாலும் அலை அடிச்சாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் என் துதிகள் ஓயாது. புயல் அடிச்சாலும் அலை அடிச்சாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டாய் உதவுவதற்கு வேறு யாரும் கிடையாது. கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. சொல்லுங்க, கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உம்மை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. ஆண்டவரை நம்புறப்பா, எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க. உங்களுடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். எங்க வாழ்க்கையில இனி நடக்க போகிற நாட்கள் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தப்பட எங்களை என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடும் என்னோடும் வார்த்தை கொண்டு பேசும். வார்த்தையின் மூலமா எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எத்தனை பேர் பெரியவர் அனுபவிக்கிறீங்க? தெரியாம இருந்திருப்பீங்க. ஒருவேளை இந்த மாசத்துல கர்த்தர் உங்களோடு தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். நான் பெரியவராக உங்களுக்குள் இருந்து உங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் அதை அனுபவிக்கிறீங்க கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம முதல் வாரத்துல இதை பிரசங்கம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம். ஒரு சிலருக்காக ஜெபித்தேன். அப்போது ஒரு அருமையான சகோதரி ஜெபித்து கொண்டு கடந்து போனார்கள். ஸ்தோத்திரம். அடுத்த வாரத்துல வந்து சாட்சி சொன்னார்கள், பெரியவர் பயங்கரமான கிரியை செய்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாட்சி முன்னாடி வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவரை முற்று நம்பும் போது பண்ண இல்லையா? ஸ்தோத்திரம். கைவிட தெரியாதவர் அவர். ஸ்தோத்திரம். உம்மை விட்டா எனக்கு வேற வழியே கிடையாதுன்னு அவர் காலில் விழுந்துடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டு வேற வழியே கிடையாது. இனி மரணம் தான். செலவு பண்றதுக்கும் பணம் இல்லை, ஆஸ்தி எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்ப அவர் எப்படி வந்து சரண்டரானா? எப்படி அற்புதம் நடந்தது? ஆண்டவர் தான். ஆமென். இனிமேல் வேற வழியே. டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. சொத்து அழிஞ்சு போச்சு. சொத்து அழிகிற வியாதி. என்ன வியாதி தெரியும் இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். அதெல்லாம் உயிர் கொல்லி வியாதி. காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை தவிர வேற வழியே இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வஸ்திரத்தை வந்து தொட்ட அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஆமென். உங்க வாழ்க்கையில் அவர் பெரியவராய் செயல்பட வேண்டுமானால் ஆண்டவரே நான் வேற எதையும் நம்ப மாட்டேன், நீங்க தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க தான் ஆண்டவரே. பாடிட்டு போயிடுவோம். நீங்க தான் எல்லாமே, உங்க ஏக்கம்தான். அதை நடைமுறைப்படுத்துறீங்களான்னு பாருங்க. பாடுறது பெருசு இல்ல, வாழ்க்கையில என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம். நடைமுறைப்படுத்தணுங்க. ஸ்தோத்திரம். அவர் சொல்றபடி செய்யணுங்க. ஒரு டாக்டர் நம்பி போறீங்க, அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு மாறா செஞ்சீங்கன்னா அவர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பார்க்க மாட்டார். அப்படிதானே? அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. 3 நாள் இந்த மாத்திரையை போடு, 3ஆவது நாள் வாங்குவாரு. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. கரெக்டா சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடு, சாப்பிட்றதுக்கு பின்னாடி போடுன்னு சொல்லுவாரு. இது எதுவுமே செய்யாம 3 நாள் கழிச்சு ஒண்ணுமே சரியாவல டாக்டர்னு போனா என்ன பண்ணுவாரு உங்களை? அப்ப ஆண்டவரும் அப்படித்தானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்றதை கேட்டு கரெக்டா செஞ்சா உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நம்ம செய்யாதனால அற்புதம் நடக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் மாம்சத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பெரியவரை அனுபவிக்கணுமே. எதுக்காக அவர் உங்களுக்குள்ள இருக்கணும்? ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்மை செய்யும்படி தானே. ஸ்தோத்திரம். அதனால புரிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அவரையே சார்ந்து கொள்வதற்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போதுதான் அற்புதம் நடக்கும். ஸ்தோத்திரம். யோவான் 4 ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். சமாரியா ஸ்திரீ. அப்படித்தானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். யோவான் 4வது அதிகாரத்துல சமாரியா ஸ்திரீ என்று சொல்லுகிற ஒரு சகோதரியை சந்திக்கிறார். அவளாண்ட பேசி கொண்டிருக்கிறார். அப்படி பேசும்போது 10வது வசனத்துல வாசிங்க. யோவான் 4:10. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, அதுக்கு முன்னாடி வசனம், எம்மா கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். யூதர்கள் சமாரியரோடு என்ன பண்ண மாட்டாங்க? சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். அதனால அந்த சகோதரி சொல்றா, நீர் யூதராக இருக்க எப்படியா சமாரியராக எங்களிடத்துல தண்ணி கேட்கிறேன்னு கேட்டான். ஆமென். அவர் கேட்டது கரெக்டான கேள்விதான். ஸ்தோத்திரம். யாரும் என்ன பண்ண மாட்டாங்க?
சேர மாட்டாங்க. அது புறஜாதி. சமாரியா என்பது புறஜாதி. யூதர்கள் புறஜாதியாரோடு சேர மாட்டார்கள். ஸ்தோத்திரம். அதனால எப்படி தண்ணி கேட்கிற அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொன்ன பதில் தான் 10வது வசனம். வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே கேட்டிருப்ப. உனக்கு என்ன பேசிங்கிறது யாருன்னு தெரியல. அடுத்த வசனம் 10-11. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. 12வது வசனம் நம்ம வார்த்தைக்கான வசனம். இந்த கிணத்தை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கல நீர் பெரியவரோ. ஆமென். இந்த கிணத்தை கொடுத்தது யார்? எங்களுக்கு யாக்கோபின் கிணறு. அது யாக்கோபு கிணறு வெட்டுறாரு, அதை சுதந்திரமாக சந்ததிக்கு வச்சுட்டு போய்கிறாரு. ஸ்தோத்திரம். அவரை காட்டிலே நீர் பெரியவரோ என்று சொல்லும் போது அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை, யாக்கோபின் இடத்தில் இருக்கிற தண்ணீரை, உலகத்தில் இருக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் கொடுக்கிற தண்ணீரை குடித்தால் உனக்கு தாகமே. ஸ்தோத்திரம். தண்ணீர்னா என்னதுங்க? அது 7வது அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிங்க. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல. ஸ்தோத்திரம். 7வது அதிகாரம். இயேசு சத்தமிட்டு கூப்பிட்டு 38, 37, 38, 39. எவனோ ஓடுவென்றார், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து. அப்ப ஜீவ தண்ணீர் என்னது? தண்ணீர்னா என்னது? தண்ணீர்னா என்னது? 37 மறுபடியும் வாசிங்களா. 7:37. பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து தண்ணி குடுறான்றாரு. ஸ்தோத்திரம். அங்க என்ன சொன்னாரு? யோவான் 4, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் இலவசமா கொடுக்கிறேன். அந்த தண்ணீனா என்னது? அடுத்த வசனத்துல சொல்றாரு. ஸ்தோத்திரம். 39, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். புரியுதா? அப்போ அவர் எந்த கொடுக்கிறாரு? பரிசுத்த ஆவியை, புது சிருஷ்டின் ஆவியை, பிதாவின் ஆவியை ஒருவனுக்கு கொடுத்தால் அவனுக்கு மறுபடியும் என்ன வரக்கூடாதுன்னா, உலக காரியங்கள் மேல தாகம் வரவே வராது. அதான் சொல்றாரு அவர் அந்த சமாரிய ஸ்திரீயாண்ட, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் உலகத்தின் மேல பண ஆசை, பொருளாசை, பதவி ஆசை, இப்படிப்பட்ட எதின் மேலும் தாகம் அவனுக்கு. ஒழுங்கா நீங்க ஆண்டவரை உள்ள பெற்றிருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒழுங்கா நீங்க பெற்றிருக்கிறீங்களா பாருங்க, அவங்களுக்கு தானே வரும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பெரியவராக வெளிப்படுவார். நீ உன்னை தாழ்த்தணும், அவரை தான் பெரியவராக காட்டணும். அதிலே சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தின் மேல தாகித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் என்ன பண்ண மாட்டாரு? ஸ்தோத்திரம். பெரியவராக வெளிப்பட முடியாது. தம்மை தாழ்த்துகிறவர்களுக்கு தான். யாக்கோபு அழகா சொல்லுவார் 4:7, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர், தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம தாழ்த்துவது எப்படி? எப்படி தாழ்த்துவது? என்னால் ஒண்ணுமே முடியாது, என்னால் ஒன்றும் கூடாதென்று உம்மை நான் நம்பி வந்தேன். என்னால் ஒண்ணுமே முடியாது ஆண்டவரே, என்னால் ஒண்ணுமே முடியாது, என்னால் ஒண்ணுமே முடியாது. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் பணபலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் வாய் பலத்தால் ஜெயிக்க பார்த்தேன், ஒண்ணும் முடியாது நம்மளால. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி போயிட்டு வந்து சொல்றதை விட இப்பவே என்ன பண்ற? ஆண்டவரே என்னால ஒண்ணுமே முடியாதுப்பா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க என்னால ஒண்ணுமே? சொல்லுங்களேன் வலது கரத்தை. என்னால ஒண்ணுமே, எல்லாமே நீங்க தான்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். அவர் உங்களுக்கு கொடுத்துட்டார், ஏற்கனவே பரிசுத்த ஆவியை கொடுத்து விட்டார். அவரை விசுவாசிக்கும் போது
எபேசியர் 1:14 வாசித்தேன் இல்லையா? 13-14 வாசிங்க. எபேசியர் 1:13-14. நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, இதுதான் இயேசு சொன்னது. ஆமென். என்ன சொன்னார் இயேசு? நான் கொடுக்கும் தண்ணீர் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து சொன்னார் இல்லையா? 7:39. அதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி எப்ப வந்துச்சு நமக்குள்ள? நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளாய். எப்ப நீங்க அப்ப ரட்சிக்கப்பட்டீங்க பாருங்க, அப்பவே வந்துட்டார் அவர் உள்ள. ஆமென். ஆனாலும் நமக்கு என்னென்ன இருக்குது? தாகம் போவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? தாகம் போயிருக்கணும்ல. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ எந்த தாகத்தையும் போக்க அவர் வல்லவர். கையை தட்டி ஆமென். அதனாலதான் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்றார். எல்லா ஜனங்களும் அவர் இடத்துல வரணும்னு எல்லாரும் வந்துட்டோம். நமக்கு அவர் சொன்னபடியே அவருடைய பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவியை நம்ம சார்ந்து வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்காதபடியினாலே அவர் பெரியவராக வெளிப்படவில்லை. சீஷர்கள் எப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்களோ அவர்கள் முற்றிலுமாய் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டார்கள். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு ஊழியம் செய்ய கிளம்புறாங்க. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல பிலிப்பு என்கிற ஒரு ஊழியக்காரர் செய்த அற்புதமான காரியத்தை நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஸ்தோத்திரம் 8வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் அப்போஸ்தலனாகிய ஸ்தோத்திரம் பிலிப்பு என்ன பண்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அது இல்லையா? ஸ்தோத்திரம். ஒரே நிமிஷம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் அதனுடைய கந்தாகிய மந்திரி, அதுக்கு முன்னாடி வசனையா? அப்போஸ்தலர் 36 26 8:26. பின்பு கர்த்தருடைய தூதன், இங்க எப்படி தூதன், ஆனா அது கீழ் வசனம்லாம் வாசித்தீங்கன்னா ஆவியானவர்னு போட்டுக்குது. ஸ்தோத்திரம். ஆவியானுடைய கையில நம்முடைய வாழ்க்கையை சரண்டர் பண்ணிட்டா அவர் நடத்துறது இப்படிதான் இருக்கும். கவனிங்க, உங்க வாழ்க்கை இப்படி நடத்துறாரா பாருங்க. ஆவியானவர் பேசுறாரா டெய்லி உங்ககிட்ட? ஸ்தோத்திரம். இப்ப பிலிப்பு அங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் சமாரியா பட்டணத்துல. ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஆவியானவர் வந்து என்ன சொல்றாரு? நீ எழுந்து தெற்கு முகமா எருசலேமுக்கு காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ. காசாவுக்கு போற வழி இருக்குது இல்லையா? அங்க ஒரு வனாந்திரம் இருக்குது, பிளைன்ஸ், அந்த வழியா போன்னு சொல்லி அனுப்புறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க என்ன நடக்குது? அந்தபடி அவன் என்ன பண்ண? எழுந்து போனான். அப்புறம் அப்ப என்ன நடக்குது? வனாந்திரத்துக்கு போனா ஒரு எத்தியோப்பிய ராஜஸ்திரிக்கு மந்திரியா இருக்கிற, ஸ்தோத்திரம், ஒரு மந்திரி, கந்தாகே என்பவளுக்கு மந்திரியா இருந்த ஒரு மந்திரி ரதத்துல உட்கார்ந்து ஏசாயா 53 வாசித்துன்னு போறாரு அவரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஏன் அங்க அனுப்புறாரு அவரை பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரதத்துல உட்கார்ந்து ஏசாயா 53வது அதிகாரத்தை படித்து கொண்டு போகிறார். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். சமாரியாவில இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வழியில் இருக்கிற வனாந்திரத்துக்கு போன்னு சொன்னவர் இப்போ அந்த ரதத்துல போய் சேர்ந்து கொள் என்று சொல்லி அப்படியே கொண்டு போய் ரதத்துல உட்கார வச்சிட்டாரு. யார? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? சமாரியால இருந்து எப்படி வந்தாரு பிலிப்பு? நம்ம வண்டி இல்லையா, கார் இல்லையா, பைக் இல்லையான்றோம். ஸ்தோத்திரம். ஆவியான நடத்துறா. உங்களுக்கு அதெல்லாம் தேவையே? புரியுதா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஆவியானவரை இங்க சார்ந்து கொள்ளும் போது, அவரை பெரியவராக உயர்த்தும் போது இது நடக்கும். ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படிதான் செஞ்சாங்க. அவர் தான் எல்லாமே. இயேசு எருசலேமிலிருந்து இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு வீட்டுக்கே போல, இயேசு தான் இனி எங்க வாழ்க்கை என்று சொல்லி அந்த மேல் வீட்டறையில கூடியிருந்தார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. அப்படியே கிளம்பி போய் ஊழியம் செய்து செத்து போனாங்க. மறுபடியும் உலகத்தை திரும்பி வரவே அவங்க வாழ்க்கையில தான் இது நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிலிப்பு சமாரியால இருக்கிறார். சமாரியாவுக்கும் காசாவுக்கு போகிற அந்த பிளைன்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 25 கிலோமீட்டர் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை கிலோமீட்டர்? 25 கிலோமீட்டர். சமாரியால இருந்து அப்படியே ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு வந்து இந்த காசாவுக்கு போகிற வழியில் இருக்கிற பிளைன்ஸ்ல கந்தாகே மந்திரியுடைய ரதத்துல அமர வைத்தார். அப்ப பிலிப்பு பாக்குறாரு. ஸ்தோத்திரம். அவரை பார்த்து கேட்கிறாரு, மந்திரி எதை வாசித்துக் கொண்டிருக்கிறீர் என்று கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், எனக்கு ஒன்னும் புரியல.
யாரை குறித்து தீர்க்கதரிசி சொல்லுகிறான்னு எனக்கு தெரியல. என்ன வாசிக்கிறார் அவர்? ஏசாயா 53 அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தம் விடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போலவும் தன் வாயை, அதுதான் படிக்கிறார் அவரு. ஸ்தோத்திரம். 6வது 7வது வசனம். ஸ்தோத்திரம். ஏசாயா 53:7. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர், சரி போதும் பாருங்க. ஸ்தோத்திரம். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரியான நேரத்துக்கு தொடங்கி சரியான நேரத்துக்கு முடிக்க முடியும் நான் பிரயாசப்படுகிறேன். 7:30 மணிக்கு ஸ்டார்டிங் டைம், 9:30 மணிக்கு ஷார்ப்பா முடிச்சிடுவேன். அதனால 7:30 மணிக்கு வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப நேரம் மக்கள் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒருத்தருக்கும் உள்ள போக மாட்டேங்குது. அதனால எதுக்கு போட்டு உங்களை வருத்தப்படுத்தணும்? அதனால 1/2 hour தான் மெசேஜ் கொடுக்க போறேன். அதனால கவனமா கேளுங்க. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்க போய் நின்று இப்ப பிலிப் அவரை பார்த்து கேட்கிறாரு, மந்திரி எதை வாசிக்கிறீங்க தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை அவருக்கு அறிமுகப்படுத்துகிறார். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு குறித்து சொல்லப்பட்டுக்குதியா? இயேசு இப்படிதான் என்ன பண்ணாரு? இந்த உலகத்துல வந்து அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டு என்ன பண்ணாரு? சிலுவையில் அடைக்கப்பட்டு பாதாளத்துல போய் 3 நாள் இருந்து பாதாளத்தையும் ஜெயித்து உயிரோடு கூட எழும்பினார். அதை குறித்து தான் இங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்படின்னு சொல்லும் போது அந்த மந்திரி சொல்றாரு அடுத்த வசனத்துல, இங்க பாருங்க 27 கூட பாருங்களேன். 3 அவர் தம்மை தாழ்த்தின போதுதான், இயேசு தாழ்மையில தான் பெருமை ஜெயித்தார். ஸ்தோத்திரம். 34 மந்திரி பிலிப்பை நோக்கி சொன்னாரா? நான் சொல்லிட்டாரா? அடுத்தது 36 35 அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியங்களை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பிரசங்கம் பண்ண உடனே நீங்களும் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை, சொல்லுங்க. அல்லேலூயா. வார்த்தை கேட்கும் போது நமக்குள்ள விசுவாசம் வந்துடுது. இந்த வார்த்தையை, இயேசுவை குறித்த வார்த்தையை பிலிப்பு பிரசங்கிக்கிறார். அடுத்த வசனத்துல இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானசானம் எடுக்கிறதுக்கு தடை என்ன? ஆவியானவர் கொண்டு போனா எப்படி இருக்குது பாத்தீங்களா? லீடிங் ஒரு மந்திரியே என்ன பண்ணிட்டாருப்பா? மனம் திரும்ப செய்து, அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அவருக்கு ஞானசானம் கொடுக்கிறார். அடுத்த வசனத்துல அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை. இதான் பாயிண்ட். உங்களுக்கு எப்படி ஞானசானம் கொடுத்தாருன்னு தெரியல. ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு ஆண்டவரை விசுவாசித்து ஞானசானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? கையெத்தி காட்டுங்க. வயிற்று வலிக்காக ஞானசானம் பெற்ற எத்தனை பேர்? பிசாசு குச்சிந்தனால ஞானசானம் பெற்ற எத்தனை பேர்? நிறைய கேஸ் அப்படிதான் வருது. ஸ்தோத்திரம். பிசாசு அப்படிதான் கொண்டாராம். வந்த விற்பாவது சத்தியத்தை என்ன பண்ணோம்? தெரிஞ்சுக்கணுமே. ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க மனசு இல்லாம அந்த பழைய வாழ்க்கை எகிப்துல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி, ஸ்தோத்திரம், வியாதிக்கு அடிமை, ஸ்தோத்திரம், தரித்திரத்துக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே அழகா பிலிப்பு சொல்லுகிறார், நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க. ஸ்தோத்திரம். இப்பதான் நான் யோசிக்கிறேன், வசந்த படிக்கும் போது, நேற்று படிச்சிருக்கும் போது யோசித்தேன். ஸ்தோத்திரம். ஏன் பெற்றோர்லாம் பிள்ளைங்களை ஸ்தோத்திரம் ஞானஸ்நானம் ஒப்பு கொடுக்க மாட்டாங்கன்னா, இதுங்க ஒண்ணு கூட முழு இருதயத்தோட ஆண்டவரை விசுவாசிக்கல. ஏன்னா அவங்களே விசுவாசிக்கல. ஸ்தோத்திரம். ஏன்னா முழு இருதயத்தோடு விசுவாசித்தாதான் ஸ்தோத்திரம் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு இந்த வசனம் சொல்லுது. அதுக்கு அந்த பிலிப்பு என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு பிலிப்பு சரண்டர் ஆயிட்டான். நான் முழுசா என்ன பண்றேன், ஒத்துக்கிறேன் ஆண்டவரே, முழுசா நான் ஏத்துக்கிறேன்பா அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வசனத்துல ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்போது பிலிப்பும் மந்திரியுமாகி இருவரும் தண்ணீர் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம், சத்திய வசனத்தை கேட்ட உடனே ஞானஸ்நானம் எடுத்துடணும், தள்ளி போடவே கூடாது. ஸ்தோத்திரம். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவா விட்டால், ஜலத்துல முழுகினா தான் ஆவியில பிறகுற, தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கவே மாட்டான் என்று மெய்யாகவே ட்ரூலி ட்ரூலி ஐ செட்னாரு. இது உண்மையான வார்த்தை, முக்கியமான வார்த்தை. நாளைக்கு இயேசுநாதர் வந்தா ஞானஸ்நானம் கொடுக்காது இருக்கிற பெற்றோர்களே, உங்க பிள்ளைகள் நிலைமை என்ன யோசித்து பாருங்க. இயேசு வருகைக்கான எல்லா சயின்ஸும் நடந்து முடிந்து விட்டது. நம்ம ரொம்ப அதாவது விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம், ரொம்ப விளிம்பில் நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். அதனால மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இங்கே முழு இருதயத்தோடு விசுவாசித்த கந்தாக மந்திரிக்கு பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுத்து முடித்து விட்டார். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின போது, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சா? உடனே குடிமயிரை பூச்சி தூக்கி எங்க போறாரு?
ஆசோத்துல தூய்மை விடுறாரு. அவன் அங்கிருந்து அது 40 கிலோமீட்டர். காசால இருந்து ஆசோக்கு போற வழி, ஆசோத்துக்கு போற வழி எவ்வளவு? இது தாங்க பெரியவர் நடத்துற விஷயம். நம்மள தூய்மை விட தேவையில்ல. உங்கள்ட்ட பேசுறாரா? ஸ்தோத்திரம். 3:30 மணிக்கெல்லாம் எழுப்பிடுவார் என்ன? ஸ்தோத்திரம். எழுப்பி நிறைய காரியங்களை கண்மொழி கொண்டு வந்து ஜெபம் பண்ண சொல்லுவார். ஸ்தோத்திரம். நான் ஜெபித்து கொண்டிருப்பேன். ஸ்தோத்திரம். காலையில பார்த்தா ஸ்தோத்திரம், அந்த காரியங்களுக்கு பதில் கிடைக்காத வண்ணமாக நிறைய துக்க செய்திகள் கேட்க வேண்டியிருக்கும். இவர்களுக்காக ஜெபின்னு சொல்லியிருப்பாரு, ஆனா ஜெபம் பண்ணியிருப்பேன். ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த ஜெபத்துக்கு பாத்திரவானாக ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இல்லாதபடியினாலே ஸ்தோத்திரம் அங்க ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியவில்லை என்று ஸ்தோத்திரம் மார்க்ல வாசிக்க முடியும். அங்க அநேகர் அவரை விசுவாசியாதபடியினாலே அவர்களிடத்துல ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியலன்னு போட்டுக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நான் ஜெபிக்கிறேன், ஆனால் அங்க பலன் ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். பலன் ஒன்றும் இல்ல. காலையில பார்த்தா மரண செய்தி வருது. ஸ்தோத்திரம். யாருக்கா ஜெபிக்க சொன்னாரா? அந்த ஆளு செத்து போச்சுன்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நடத்துகிற லீடிங். இப்ப ஆசோத்துக்கு இந்த பிலிப்பை கொண்டு போனார். அவன் ஆசோத்திலே காணப்பட்டு, வாசிங்களா அந்த வசனத்தை, கடைசி வசனம், காணப்பட்டு அதுக்கப்புறம் தூக்கி மேல, ஏன்னா அது வழி ஃபுல்லா ஊராக்குது, அதனால ஆசோத்துல இறக்கி விட்டாரு. அவன் அங்கிருந்து என்ன பண்றான்? வழி நடுக போற வழியெல்லாம் பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டு வந்தான். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பெரியவர் உங்களுக்குள்ள இருந்து இப்படித்தான் செயல்பட விரும்புகிறார். பிலிப்புக்கு, பேதுருக்கு, யோவான் மாத்திருக்கான் அவர் வாக்கு தத்தம் பண்ணி ஆவியை கொடுத்தாரு. எல்லாருக்கும் அதை தானே கொடுத்துக்கிறாரு. நமக்குள்ள இருந்து செயல்படுகிறாரா? நம்ம 25 கிலோமீட்டர் சமாரியால இருந்து ஸ்தோத்திரம் காசாவுக்கு போகிற வழி வரைக்கும் தான் போக தேவையில்ல. உங்க எதிர் வீட்டுக்கு போலாமே ஜெபம்ன்ட்டு. ஆமே. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்கள் நீங்க போக வேண்டியது உங்க வேலைங்க. நீங்க நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு என்ன தெரியும், எனக்கு நான் பேச தெரியும், அதெல்லாம் கிடையாது கிடையாது. ஸ்தோத்திரம். அடிக்கடி சொல்லுவாரு நம்ம டேனியல் ஐயா, ஐயா ஜெபம்ன்ட்டு போய் நிப்பேன். ஸ்தோத்திரம். அவர் தான் நடத்துறாரு. அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதாங்க ஒரு உண்மையான விசுவாசியுடைய வாழ்க்கை, உண்மையான விசுவாசியுடைய அனுபவம். இதுதான் ஆவியான நடத்துகிற அனுபவம். அதனால இன்னிலிருந்து பெரியவர் உங்களுக்கு இருந்து செயல்பட விரும்புகிறார். நீங்களும் அனுபவிக்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவங்க தேவையோடு இருக்கிறவங்களுக்கு போய் கொண்டு போய் என்ன பண்ண மாட்டீங்க? பெரியவரை நீங்களும் என்ன பண்ணல? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வைக்காப்பு ஒரு மாடுன்னுவாங்க, தெரியுமா அந்த கதை? வைக்காப்பூர்லயே ஒரு மாடு நின்று மூக்க விட்டு விட்டு சாப்பிட்டு இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மட்டும் தான் சாப்பிடணும்னு நினைக்கும். வேற எதுனா மாடு போனா கிட்ட சேர்க்கவே சேர்க்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாதிரி கூடாது நம்ம. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம அனுபவிக்கல பரவாயில்ல, ஆனா நமக்குள்ள இருந்து செயல்பட விரும்புகிற ஆண்டவரை ஏன் நம்ம வெளிப்படுத்த முடியாம இருக்கிறோம்? அவர் பெரியவர் இல்லையா? உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் இல்லையா? அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் இல்லையா? எதுவுமே நடக்க மாட்டேன், யாருக்குமே நடக்க மாட்டேன். வாழ்க்கை வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்ப முடியும் தெரியாது. நாளை என்பது நிச்சயம் இல்லை, அடுத்த நொடி நிச்சயம் இல்லை. ஆமே. ஏங்க வேஸ்ட் பண்றீங்க? அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள வச்சுக்கின்னு பிலிப்புக்குள்ள இருந்து அதே வல்லமை தாங்க உங்களுக்குள்ள இருக்குது. புரியுதா இல்லையா? எப்ப செயல்படுவீங்க? எழுமணம் சபை இன்னைக்கு. ஆமே. ஸ்தோத்திரம். பக்கத்துல காலி ஆகுது, உங்களுக்கு மனசே உறுத்தலையா? சபையை நிரப்புற வேலை உங்ககிட்ட தானே இருக்குது. செய்யவே மாட்டீங்களே. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை போறதே பெரிய வேலையாகுது. மற்ற நாள்லாம் என்ன பண்றீங்கன்னு தெரியல. ஆண்டவருக்காக என்ன பண்ணீங்க மற்ற நாள்லாம்? திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் சனி வரைக்கும் செஞ்சதை சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீங்க என்ன செஞ்சீங்க சொல்லுங்கய்யா, அப்புறம் நான் சொல்றேன். அப்படியா சொல்லட்டுமா? நான் செஞ்சதெல்லாம் ஸ்தோத்திரம். டைம் பத்தாது சொன்னா, அவ்வளவு செஞ்சுக்கிறேன் ஆண்டவருக்காக. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, எந்த பவுலுக்குள்ள, எந்த பேதுருக்குள்ள, எந்த யோவானுக்குள்ள இருக்கிற அதே பெரியவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சமாரியால வந்து காசாக போற வழியில கொண்டு போனவர் யாரு? ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அந்த காசாவில இருந்து எங்க போறாரு? ஆசோத்துக்கு 40 கிலோமீட்டர் யார் கொண்டு போறது? எவ்வளவு ஈஸி டிராவல் உங்களுக்கு கொடுத்தா. ஸ்தோத்திரம். யோனா மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? நம்மளே துட்டு கொடுத்து, அவர் ஃப்ரீயா டிக்கெட் போட்டு போடா நினைவேகின்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவர் என்ன பண்றாரு? நம்மளும் அப்படிதாங்கிறோம் யோனா மாதிரி. ஸ்தோத்திரம். நம்மளே டிக்கெட் போட்டு, அதுவும் லோயர் பர்த்ல போய் டஞ்சன்ல அழகா தூங்கிட்டாரு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர்.
மனம் மாறுங்க இன்னைக்கு. ஸ்தோத்திரம். சும்மா வல்லமை வச்சுக்கின்னு பள்ளத்தாக்கு நரம்பெல்லாம் எப்படி நரம்போம்? நீ உனக்கும் பிரயோஜனம் இல்லை, ஊருக்கும் பிரயோஜனம் இருக்கிறியா? உன்னை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? அதனால புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒருத்தரையாவது என்ன பண்ணோம்? சந்திச்சு, ஆண்டவரே நாங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆள் அவர் கொண்டாடு வரையில்னா உங்களை அவங்க கொண்டு போவார். உங்களுக்கு வேலையே கிடையாது. யாருக்காவது சொல்லணும் ஆண்டவரே நீங்க நினைங்க, விரும்புங்க. நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். அதிலே சொல்லுங்க. நீங்க விரும்பவே மாட்டீங்களா? ஸ்தோத்திரம். துண்ட வேண்டியது தூங்க வேண்டியது அவள் தான். திருப்பி வந்து ஸ்தோத்திரம். ஒருத்தர் இன்டர்வியூ போனாராம். ஸ்தோத்திரம். அதிலே சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி எங்க வேலை செஞ்சிருந்த அப்படின்னாராம். ஸ்தோத்திரம். இன்டர்வியூ கேட்கிறவரு. அதிலே சொல்லுங்க. கவனிங்க. இன்டர்வியூல என்ன கேள்வி கேட்டாரு? இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், சார் எனக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடும். சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடும், தூங்கி வந்து கொஞ்சம் சாப்பிட்டுருவேன் என்னாராம். புரிஞ்சவங்க ஒரு அல்ல சொல்லுங்களேன். சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடும், தூங்கி வந்து மறுபடியும் திருப்பி என்ன வரும்? அப்ப அவர் வேலை என்ன தான் பண்ணிக்கிறாரு? சாப்பிட்டு தூங்கி வந்துக்கிறாரு. ஒரு அல்ல சொல்லுங்க. அல்ல நம்மளும் அதை தான் பண்ணிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து கணக்கு கேட்பார். தாளந்து கொடுத்து வைத்திருக்கிறேன், மிகப்பெரிய தாளந்து, 1 2 5 அல்ல, இது பயங்கரமான தாளந்து உனக்கு என்ன பண்ணிக்கிறார் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறேனே, என்ன பண்ணன்னு கேட்டாருன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல போறீங்க? எனக்கு யாருமே சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா தெளிவா சொல்லிக்கிறேன். இந்த கல்லு எல்லாம் பேசும். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்தாச்சு. அதனால இன்னிலிருந்து மனம் திரும்புங்க. தயவு செய்து உங்களுக்காய் வாழ்ந்தது போதுங்க. பாதி வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுங்க. இன்னிலிருந்தாவது ஆண்டவருக்காய் வாழ்வதற்கு பொக்கிஷத்தை நீங்க மண்பாண்டத்துல பெற்றிருக்கிறீர்கள். அந்த பொக்கிஷம் மகிமைப்படும்படியாய் அவருக்காய் வாழ அவர் உங்களுக்குள் இருக்கிறார். பெரியவராக இருக்கிறார். ஆமென். எப்படி இருக்கிறாரு? பெரியவராக இருக்கிறார். நீங்க போய் சொன்னா 10 பேர் மனம் திரும்ப ஸ்தோத்திரம் செய்ய முடியுங்க. என்ன பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற. போக வேண்டியதவங்க வேலை, பேசுகிறது. எழும்புவீங்களா? இன்னைக்கு ட்ரையல் பார்க்கலாமா சாயந்தரம்? ஸ்தோத்திரம். இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. வராது, வாயே வராது. ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டம். ஆண்டவருக்காக எதையும் செய்யலைன்னா ஸ்தோத்திரம் சவுல் மாதிரி தான். கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவை எடுத்துட்டு அசுத்தாவை விட்டுருவாரு. அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு நடந்துக்குது, சாட்சியனால சொல்ல முடியும். அதனால இன்னைக்கு மனம் திரும்புங்கள். ஸ்தோத்திரம். நீங்க எழும்புவதற்கு ரொம்ப தூரம் பார்த்தவல. கீதா சிஸ்லாம் ரொம்ப கிட்ட கோட்டரை சுத்தி சுத்தி வீடுக்குது, குருவி கூண்டு மாதிரி. எதையாவது ஒரு வீட்டை செலக்ட் பண்ணி ஸ்தோத்திரம் நீங்க கற்றுக்கொண்ட காரியத்தை தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு நீங்க போங்க. நீங்க எதுவுமே பேச வேணாம். நீங்க அங்க போய் காலை வச்சாவே அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பெரியவர். கையை தட்டி ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அது போல ஒவ்வொருவரும் நீங்க ஒரு முடிவோடு கூட கடந்து போக உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செல்லுங்கள். அப்பதான் பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க போய் சந்திக்கிறவங்க வாழ்க்கையிலையும் அவர் பெரியவராக வெளிப்படுவார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுதும் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 41வது வசனத்துல யோனாவிலும் பெரியவர் என்று சொன்னேன். ஸ்தோத்திரம். கவனிங்க. எப்படி அவர் யோனாவிலும் பெரியவர்? ஊழியத்துக்கு அழைத்து ஊழியத்துல அவரை பயன்படுத்தும்படி நடத்தி கொண்டு போன ஆண்டவருக்கு அவன் ஒழுங்கா கீழ்ப்படிய முடியாம ஊழியத்தை எப்படி செய்யறான்? எரிச்சலோடு வெறுப்பா செய்யறான். இன்னும் 40 நாள் உண்டு, நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொன்னது மாத்திரமல்ல, ஒரு கூரை கொட்டாயம் போட்டு பார்த்து நகரான். எப்படி இந்த ஜனங்க அழிகிறாங்கன்னு பாக்குறான். இவன் ஊழியக்காரனா? பரலோகத்தில் இந்த ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், ரட்சிப்பு இல்லாமல் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். என் ஜனங்களை யார் மீட்பது என்று பிதா வேதனைப்பட்ட போது இதோ நான் போகிறேன் என்று அர்ப்பணித்து, ஆமென், தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் சிலுவை வரைக்கும் என்ன பண்ணார்? அவரு தாழ்த்தி தாழ்மையின் ரூபம் எடுத்து ஒரு ரொம்ப மோசமான, ரொம்ப எப்படி சொல்றது, ஏழ்மையான குடும்பத்துல ஸ்தோத்திரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பலி செலுத்த 2 புறா குஞ்சு வாங்க கூட காசு இல்லை யோசேப்பு மரியாள் இடத்துல. அப்படிப்பட்ட ஏழ்மையின் ரூபம் எடுத்து 33 வருஷம் இந்த உலகத்துல தன்னை ஒடுக்கி தாழ்த்தி, அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அவர் பண்ண பிரசங்க என்ன? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம் 40 நாள்ல கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்ன யோனா பெரியவரா? இன்றைக்கும் உங்க இருதய கதவை தட்டி கொண்டு இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால்
நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி ஏக்கத்தோடு என்னுடைய மகன் என்னிடத்துல முழு இருதயத்தோடு வரமாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற இயேசு பெரியவரா? சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். நீங்க முழு இருதயத்தோடு அவரிடத்துல வர வேண்டும் என்று சொல்லி நீங்க வந்தா உங்களை ஏற்றுக்கொண்டு அவரோடு போஜனம். என்ன போஜனம்? அவரோடு போஜனம், ராஜ போஜனம். ஆமென். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அவர் உங்களோடும் போஜனம் பண்ணுவார் என்று சொன்ன இயேசு பெரியவரா என்பதை குறித்து நாம் முதல் வாரத்துல பார்த்தோம். போன வாரத்துல சாலமோன் தேவனிடத்துல விண்ணப்பம் வைத்த போது ஞானம் எனக்கு வேண்டும் என்றான். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஞானத்தை அவர் கொடுத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒன்று கடைசியில இயேசுவே இப்ப நமக்குள்ள ஞானமாய் வந்திருக்கிறார். ஆமென். இயேசுதான் ஞானமே. இயேசுவின் ஞானம் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப அந்த இயேசு ஞானமாக எங்க வந்துட்டாரு? நமக்குள்ள வந்துட்டாரு. அப்ப இயேசு பெரியவரா, சாலமோன் பெரியவரா? அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. கையை தட்ட மாட்டீங்களா? அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஞானமாகி இயேசு பெரியவர். ஞானத்தை கொஞ்சம் கேட்டு பெற்றுக்கொண்ட சாலமோனை காட்டிலும் நான் பெரியவர் என்று சொன்னார். அது மாத்திரம் கிடையாதுங்க. சாலமோன் ஸ்தோத்திரம் 250 மனைவிகளையும் 1001 மறுமனை ஆட்டிகள் 751 மறுமனை ஆட்டிகளையும் சம்பாதிச்சார்னு சொன்ன போன வாரத்துல இல்லையா? அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோன் ஞானத்தை கேட்க வந்தா அந்த அம்மாவையும் விட்டு வைக்கல இவரு. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம், அவர் பெரியவரா? இன்னைக்கும் அவர் கற்புள்ள கன்னிகையாக, வர்ஜினாக, தன்னுடைய மனைவியாகிய மனவாட்டியாகிய சபையை சேர்த்து கொள்ள எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இயேசு பெரியவரா? கையை தட்டுங்களேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு சாலமோனை காட்டிலும் அவர் பெரியவர் என்று சொல்லுகிறார். கடைசியாக 12:6 நான் தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லுகிறார். வாசிங்க மத்தேயு 12:6. தேவாலயத்திலும் பெரியவர் நான் என்று சொல்லுகிறார். கவனிங்க ஸ்தோத்திரம். யோனாவை காட்டிலும் பெரியவர் என்று எப்படி சொன்ன, சாலமோனை காட்டிலும் பெரியவர் என்று எப்படி சொன்ன, ஸ்தோத்திரம். இப்போ தேவாலயத்தை காட்டிலும் நான் பெரியவர் என்று சொன்ன இயேசுனுடைய வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை குறித்து ஸ்தோத்திரம் இன்னைக்கு அறிமுகப்படுத்திட்டு, அது ரொம்ப பெரிய செய்தி. அதனால அதோட தொடர்ச்சி அடுத்த வாரம் சொல்லி நான் பினிஷ் பண்ணுவேன். ஸ்தோத்திரம். அதனால தயவு செய்து கவனிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டபடியினாலே இனி உங்கள் நடுவே நான் இருக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவர் விலகி போய்விட்டார். அப்ப மோசே என்ன பண்றார் அப்படின்னா, ஒரு கூடாரத்தை போட்டு அதுக்கு ஆசாரிப்பு கூடாரம் என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரை சார்ந்திருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் இந்த சைடு வாங்கன்னு சொல்லும் போது அன்றைக்கு ஒரு 3000 பேரை ஸ்தோத்திரம் வெட்டி போட்டார்கள், ஆண்டவருடைய சமூகத்துக்கு வராதவர்கள் என்று சொல்லி பார்த்தோம். கவனிங்க அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் மோசே சீனாய் மலைக்கு வரவழைத்து, நான் என்றைக்கும் உங்களோடு வாசம் பண்ணும்படியான ஒரு கூடாரத்தை உண்டாக்க வேண்டும். ஆமென். அது நீளம் இவ்வளவு இருக்கணும், அகலம் இவ்வளவு இருக்கணும், இது எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியை சீனாய் மலையில காட்டுறாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஸ்தோத்திரம். ஒரு மாதிரியை சீனாய் மலையில காட்டிட்டு அதை மோசே செய்யறாரு. நீங்க யாத்திராவின் கடைசி அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் தனக்கு கட்டளை இட்டபடியே, கர்த்தர் தனக்கு எப்படி ஞாபகம் வச்சிருந்தாருன்னு தெரியல. ஸ்தோத்திரம். நம்ம போய் டெய்லர் ஆண்ட துணி தைக்க கொடுத்தா, ஸ்தோத்திரம் அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஸ்கிரீன் போறதுக்கு தைக்கிறது போய் கொடுத்தா ஒன்னு இப்படி ஏத்தின்னு இருக்கும், ஒண்ணு ஸ்தோத்திரம் அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு முறை நான் போயிட்டு ட்ரெஸ் வாங்க போனேன். ஸ்தோத்திரம். 3 கலர்ல ஒரே கம்பெனி பேண்ட் ஒரே சைஸ்ல வாங்கிட்டு வந்தேன். ஸ்தோத்திரம் அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. 3 கலர்ல ஒரே கம்பெனி ஒரே சைஸ்ல வாங்கிட்டு வந்து ஒன்னு போட்டா பட்டனே போட முடியல, ஒன்னு போட்டா பட்டனே போட முடியல. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொன்னு போட்டா ஸ்தோத்திரம் அப்படியே பெல்ட் போட்டா சுரிக்குன்னு பாவாடை கட்டின மாதிரி நிக்குது. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒண்ணுதான் சரியா இருந்து. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஒரே கம்பெனி பேண்ட் ஸ்தோத்திரம். ஆனா மூணு விஷயம் 3 வழியில இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனா மோசே தேவன் தனக்கு கற்பித்தபடியே ஆசாரித்து கூடாரத்தை நிறுவினான். இப்ப லேவியராகம புஸ்தகத்துல அதற்கு பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள் லேவியராகம புஸ்தகத்துல. ஸ்தோத்திரம். கட்டிட்டா சர்ச்சை நம்ம பிரதிஷ்டை பண்ணல, நம்ம சர்ச்சை அது மாதிரி பிரதிஷ்டை பண்றாங்க. ஸ்தோத்திரம். 9வது அதிகாரம் கடைசி வசனங்கள் 3 வசனங்கள். லேவியராகமம் 9.
ஆ, ஆ, அவர்களை ஆசீர்வதித்து பாவ நிவாரண பலியையும் ஆ, ஆ, பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்தில் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். இப்போது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, மகிமைனா என்னது? பிரதிஷ்டை பண்ணிட்டு ஆரோனும் மோசேயும் பலி செலுத்திட்டு வெளியே வராங்க. கர்த்தருடைய மகிமை எல்லாரும் பார்க்கும்படி அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமைன்றது கர்த்தர் தான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் தான். அவர் இப்ப எல்லாருக்கும் என்ன பண்றாரு? காணப்படுகிறார். அப்போ அதை சொல்லிட்டு ஒரு நியமங்களை, கட்டளைகளை ஆண்டவர் லேவியராமத்துல சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க வீட்டுல போய் படிங்க. இப்படித்தான் நீங்க செய்யணும். இந்த ஆசாரிப்பு கூடாரம் உங்களை பரிசுத்தமாக்குகிற இடம். நீங்க பலி செலுத்தி விட்டு உள்ள வந்தீங்கன்னா உள்ள இருக்கிற நான் என்ன பண்ணுவேன்? உங்களை பலியை அங்கீகரித்து கொண்டு உங்களை பரிசுத்தப்படுத்தி அனுப்புவேன் என்று சொல்லிதான் ஆசாரிப்பு கூடாரத்தை கர்த்தர் நிறுவினார். எதற்காக? அவர் வாசம் பண்ணுவதற்காக. அவர் ஏன் வாசம் பண்ணணும்? ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக. இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இப்ப ஆசாரிப்பு கூடாரத்துல கர்த்தர் இருக்கிறார். பிரதிஷ்டை முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் 10வது அதிகாரம் 1வது வசனம். ஸ்தோத்திரம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அந்த தங்கள் தூப வர்க்கத்தை எடுத்து போட்டு, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கவனிங்க, மோசே என்ன பண்றாரு? கர்த்தர் தனக்கு சீனாய் மலையில கட்டளையிட்டதை ஒண்ணு கூட மாறாம கரெக்டா அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினபடியினாலே பிரதிஷ்டை நாளில் தேவனுடைய மகிமை அங்கே காணப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? பிரதிஷ்டை முடிஞ்ச அடுத்த நாள்ல கர்த்தர் இருக்கிறாரு அந்த ஆலயத்துல. ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல கர்த்தர் இருக்கிறாரு. ஆனா இந்த ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை தூப கலசத்தில் போட்டு கர்த்தருக்கு தூபம் காட்டும்படி அவருடைய சமூகத்தில் வந்தார்கள். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் கட்டளையிட்டபடி யார் செய்கிறார்களோ அவர்களுக்குள்ளதான் ஆண்டவர் வாசமா இருப்பாரு. கட்டளையிடாத எதையாவது கொண்டு வந்தீங்கன்னா ஆண்டவருக்கு அது அருவருப்பு, கோபம் வரும். அங்கே அவர்களை அடித்தார். 2 பேரும் செத்து போயிட்டானுங்க. ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப மோசே கர்த்தர் கூப்பிடுறாரு. ஸ்தோத்திரம். நான் உங்களை பரிசுத்தப்படுத்தும்படி நீங்கள் பலி செலுத்தி இந்த ஆலயத்துல ஆசாரிப்பு கூடாரத்துல பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பிதான் இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுத்தினேன். ஆனா இந்த நாதாபும் அபியும் நான் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை ஆலயத்துல கொண்டு வந்து என்னை வேதனைப்படுத்துகிறார்கள். என்னால் அங்க வாசம் பண்ண முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்நிய அக்கினியை கர்த்தர் கட்டளையிடாத காரியங்களை நாம் செய்யும் போது அங்கே என்னால் வாசம் பண்ண முடியாது என்று சொல்லி ஸ்தோத்திரம் மோசே இடத்துல சொன்ன போது, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மோசே ஆரோனும் பரிந்து பேசி, இல்லப்பா இனிமேல் இது நடக்காது, நாங்க பாத்துக்கிறோம். ஸ்தோத்திரம். இனி அனாவசியமா யாரையும் உள்ள விட மாட்டோம். ஆரோன் அல்லது நான் மாத்திரமே வந்து என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு தூபம் காட்டுவோம் என்று சொல்லி பிரதிக்கனை செய்து கொண்டபடினாலே தொடர்ந்து கர்த்தருடைய மகிமை அந்த கூடாரத்தில் இருந்தது. அது பெயர்ந்து 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 சீலோவிலே பர்மனண்டாக ஸ்தாபிக்கப்பட்டது. ஆமென். ஜனங்க நடந்து வராங்க. ஸ்தோத்திரம். இப்ப சீலோவுக்கு வந்தாச்சு. ஸ்தோத்திரம். அதாவது சீலோ என்பது கானான்ல இருக்கிற ஒரு பட்டணம். கானானுக்கு எல்லாத்தையும் யோசுவா பிரிச்சு கொடுத்த பிற்பாடு சீலோ என்கிற இடத்துல கர்த்தருடைய அந்த ஆசாரிப்பு கூடாரம், டெம்பரவரியா இருந்த கூடாரம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க? பர்மனண்டா அதை அங்கே நாட்டி விட்டு அதற்கு ஊழியம் செய்யும்படியாக. இப்ப ஆரோன் இல்ல, மோசே எல்லாம் காலி. அதனால ஏலி என்கிற ஆரோனுடைய வம்சத்தாரில் ஒருவனாகிய ஏலி என்பவன் வசத்தில் இப்போ ஊழியம் செய்யும்படியாக அந்த ஆசாரிப்பு கூடாரம் நிறுத்தப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஸ்தோத்திரம் ஜனங்கள் வருவார்கள். வருஷத்துக்கு ஒரு தடவை பலி செலுத்துவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரை தொழுது கொண்டு கடந்து போவார்கள். அப்படி நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல ஸ்தோத்திரம் இந்த ஏலி தான் பெற்றெடுத்த 2 பிள்ளைகளையும் ஒழுங்காய் அடக்காதே போன பாவத்தின் நிமித்தம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு தேவ மனுஷனுக்கு எழும்புகிறது. அவன் எழுந்து என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம். வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 27வது வசனம்.
1 சாமுவேல் 2வது அதிகாரம் 27வது வசனம். 1 சாமுவேல் 2:27. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோன் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தூபம் காட்டவும் என்னுடைய சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு இல்லையா? நீங்கள் உதைப்பானேன் ஜனமாகிய இஸ்ரவேலின் காரியம் என்னவென்றால், காணிக்கையில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு 31 ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் புதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும் என்று சொன்னார். ஆமென். என்ன போச்சுப்பா? ஸ்தோத்திரம். தெரியுமே, ஓபனி பிணைகாசு என்ன பண்றாங்க? ஆலயத்துக்கு கொண்டு வருகிற பலிகள் தகன பலியா இருக்குமானால், கவனிங்க, எரிச்சினாத. ஸ்தோத்திரம். அதனால ஆசாரியன் எரித்து கொண்டிருக்கும் போது இவங்க போய் என்ன பண்றது? பதமா வேகும் போது எடுத்துக்கிறது. தகனைக்கு நம்ம இது ஆண்டவர் சொல்லி இருக்கிற தகன பலிப்பான்னா அதெல்லாம் கேட்கறது கிடையாது. அது மாத்திரம் கிடையாது, அங்க ஆராதிக்க வருகிற ஸ்திரீகளோடு தவறான உறவு கொண்டார்கள். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. எங்க? தேவனுடைய ஆலயத்துல. அப்ப தேவன் அங்க இருப்பாரா? வாசம் பண்ணுவாரா? ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் பெலிஸ்தர் கையில இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார். பெலிஸ்தர் வந்து இந்த பெட்டி தான் இவர்களை வழிநடத்தி கொண்டு வந்தது. சீகோனிடத்துல ஜெயத்தை கொடுத்தது இதுதான், பார்வோனிடத்துல ஜெயத்தை கொடுத்தது இதுதான், யோர்தானை கடக்க பண்ணினது இந்த பெட்டி தான். இந்த பெட்டியில தான் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அந்த பெட்டியை பிடித்து பெலிஸ்தர் தேசத்துக்கு கொண்டு போகிறார்கள். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இதை பார்த்த, இந்த செய்தியை கேட்ட பினேகாசின் மனைவி சொல்லுகிறாள், கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கி போயிற்று. ஆமென். கர்த்தர் இருந்தார் அந்த ஆலயத்துல, அந்த பெட்டியில தான் கர்த்தர் இருந்தார். இவங்க பண்ண அந்த ஸ்தோத்திரம் பாவத்தின் நிமித்தம் அந்த குடும்பத்துக்கு நீங்காத நியாய தீர்ப்பு செய்ய போகிறேன். அடுத்த பகுதி இப்படி சொல்லுது, உன்னுடைய குமாரர்களாகிய ஓபினியும் பினேகாசும் ஒரே நாள்ல செத்து போவார்கள் என்று சொல்லி அந்த தேவனுடைய மனுஷன் வந்து சொன்னது அப்படியே நடந்தது. கவனிங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவாலயம் ஸ்தாபிக்கப்பட்டது, ஆசாரியம் ஸ்தாபிக்கப்பட்டது. எதற்காக சொல்லுங்க, நான் முடிக்க போறேன். எதற்காக தேவாலயத்தை, ஆசாரிப்பு கூடாரத்தை கர்த்தர் நிறுத்தினார்? அவர் வாசம் பண்ணுவதற்கும் அவரை தேடி வருகிறவர்களுக்கு பரிசுத்தத்தை கொடுப்பதற்கும். அவர் பரிசுத்தமா இருக்கிறது போல இப்ப நாதாபும் அபியும் என்ன பண்ணாங்க? பரிசுத்தமாக்க வேண்டிய இடத்துக்கு இவங்க என்ன பண்றாங்க? அசுத்தத்தை கொண்டு போய் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். இப்ப அங்கிருந்து சீலோவிலே ஸ்தாபிக்கப்பட்டது. பரிசுத்தமாகும்படி வருகிற ஜனங்களை இவங்க என்ன பண்றாங்க? அசுத்தப்படுத்தி அனுப்புறாங்க. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் கோபமுற்று இனி இஸ்ரவேல்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி எங்க போயிட்டாரு? பெலிஸ்தர் தேசத்துக்கு போயிட்டார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? எங்க இது பர்மனண்டா ஸ்தாபிக்கப்பட்டது? அந்த தேவாலயம் பரிசுத்தத்தை கொடுத்ததா ஜனங்களுக்கு? இவர் எப்படி தேவாலயத்திலும் பெரியவர் என்பதை அடுத்த வாரத்துல சொல்லி நான் முடிப்பேன். இப்ப எல்லாரும் கண்களை மூடி எழுப்பி நிற்போம். இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவாலயம் கட்டப்பட்டதின் நோக்கம் என்ன? இப்ப நம்ம நின்று கொண்டிருக்கிற தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன? தேவன் வாசம் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது, இங்க வந்தா பரிசுத்தமாய் தான் போனோம், வந்த வண்ணமாய் போக முடியாது. தேவன் இங்க இருக்கிறபடினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தி அனுப்புவார். எத்தனை பேருக்கு விசுவாசம் இந்த ஆலயத்துல தேவன் இருக்கிறார்? வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா நல்லா சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப அவர் இருக்கிறார்னா நீங்க வந்த வண்ணம் போக முடியாத, வந்து வண்ணமா போய் நினைக்கிறீங்களே, அவர் பரிசுத்தப்படுத்தி தான் அனுப்புவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதற்காக தான் ஆசாரிப்பு கூடம்
தேவாலயமாக, ஆசாரிப்பு கூடாரமாக முதல்ல ஸ்தாபிக்கப்பட்டது, பின்பு தேவாலயமாக சாலமோனால் கட்டப்பட்டது. இன்னைக்கு அந்த ஆலயம் இருக்குது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணின ஆலயம் ஜனங்களை பரிசுத்தப்படுத்த. ஆனால் ஜனங்கள் அந்த ஆலயத்தை அசுசிப்படுத்தி தேவனை வேதனைப்படுத்தி ஆலயத்தை விட்டே துரத்திட்டாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் பரிசுத்தம் பெற வந்திருக்கிறோமா? பரிசுத்தம் பெற்றுக்கொண்டு கடந்து போறோமா? நாளுக்கு நாள் பரிசுத்தமாகி கொண்டே இருக்கிறோமா? அதனால தான் வெளிப்படுத்தல இயேசு சொல்லும் போது சொன்னார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தத்துக்கு நோ லிமிட். பரிசுத்தம் ஆகினே இருக்கணும், டெய்லி ஆகினே இருக்கணும். ஏன்னா நம்ம பாவம் நிறைந்த உலகத்துக்குள்ள போறோம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அறியாமலோ பாவம் நம்ம கூட ஒட்டிக்கினே கண்டிப்பா வரும். அதனாலதான் டெய்லி என்ன பண்ணோம், வார என்ன பண்ணோம், சர்ச்சுக்கு வந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு அங்க சொல்லுகிறார். எத்தனை பேர் உணர்றீங்க? நான் பரிசுத்தப்படும்படி வருகிற இந்த ஆலயத்தை என் மூலமா எந்த அசுசியும் நாதாபும் இந்த அபியும் யாரு? ஊழியக்கார பசங்க, ஆரோன் பசங்க. ஓப்னியம் பினேகாசம் யாரு? அவர் ஒரு ஊழியக்காருடைய பசங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாம யாரு? நம்மளும் ஊழியக்கார தானே. ஸ்தோத்திரம். ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கிட்டாரு. ஆசாரியர்னா ஊழியக்கார தானே. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம மூலமா, நம்ம பிள்ளைகள் மூலமாய் நம்முடைய தேவாலயம் என்ன பண்ணக்கூடாது? தீட்டுப்பட கூடாதுங்க. ஸ்தோத்திரம். தீட்டுப்பட்டுச்சுன்னா தேவன் அந்த ஆலயத்துல இருக்க மாட்டார். அவர் இல்லைன்னா நாம் வந்த வண்ணமாக தான் போனோம், நம்மால் பரிசுத்தமாகவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் எல்லாம் சேர்ந்து தேவாலயமோ அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமோ ஆமீன் ஆமீன், தூய ஒளி விளக்கும் அவரே. அவருடைய ஜீவனாலே தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. அவருடைய ஜீவனாலே, அவருடைய மரணத்தினாலதான் பரிசுத்த ஆவி என்கிற தாகம் தீர்க்கிற ஜீவநதி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர். நீர் எப்படி வாசம் செய்கிறீர் என்றால், உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவராய், பெரிய ஒருவராய், பெரிய அதிசயங்களை செய்கிறவராய், எங்களுக்கு எட்டாததும் எங்கள் அறிவுக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறவராய், வல்லமையில் பெரியவராய் எங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறீரப்பா. இதை நாங்கள் அறிந்தும் அந்த வல்லமையை, பெரியவருடைய வல்லமையை, அற்புதங்களை, அதிசயங்களை நாங்களும் இதுவரைக்கும் அனுபவிக்கவில்லை. எங்களை கொண்டு கர்த்தர் செய்ய இருக்கிற ஜனங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கவில்லை. எப்போது எங்க வாழ்க்கையில் நீ பெரியவராய் வெளிப்படுவீர் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு கொண்டு போய் இதை கொடுக்கும் போதுதான், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார். யோவான் 15:2 வீட்டுல போய் படிங்க. உங்களாண்ட ஒரு கனி தான் இருக்குதா? ஒரு தாளந்து தான் இருக்குதா? கொஞ்சம் தான் இந்த பெரியவரை அறிந்திருக்கிறீர்களா? அதை கொண்டு போய் அறியாத ஜனங்களுக்கு கொடு. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை தான் ஆண்டவர் என்ன பண்றாராம்? அதிக
கனி கலை கொடுக்கும்படி ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் நாங்கள் கனிகள் கொடுக்க முடியாம, ஆசீர்வாதமாய் வாழ முடியாம, அதே துன்பம் அதே துயரம் உலகத்துல இருந்தது அப்படியே தான் இருக்குது. அதற்கு எதற்காய் சபைக்கு நாங்க வரோம்னு தெரியல. ஸ்தோத்திரம். அதனால என்னிலிருந்து ஒரு தீர்மானத்தோடு கடந்து போவோம். எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய துடிக்கிறார். பிலிப்பு, பேதுரு, யோவானுக்கு மாத்திரம் கிடையாதுங்க, பவுலுக்கு மாத்திரம் கிடையாது, உனக்குள்ள இருந்தும் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு, இந்த சத்தத்துக்கு இன்றைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். என் காரியமா யாரை நான் அனுப்புவேன், யார் போவான் என்று அங்கலாய்க்கிற உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் இன்றைக்கு கீழ்ப்படுகிறோம். நான் போகிறோம், நாங்கள் போகிறோம் என்று இன்றைக்கு பிரதிக்கனை செய்யறான்ப்பா. எங்களை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துவீராக. நாளைக்கு அல்ல, இன்றிலிருந்தே நாங்கள் உடைய கரத்தில் பயன்படுகிற பாத்திரமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் இந்த உலகத்தில் நாங்கள் இன்னும் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கடந்து போக ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. அப்பிரயோஜனமற்ற ஊழியக்காரன், என் கடமை செய்தேன், இதனால் வரும் எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்துதல், சமாதானம், விசேஷமாய் நம்ம எடுத்து பயன்படுத்துகிற கிருபை இதனால கடந்து வந்த நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் இருக்கிற கரங்களை கொடுத்து ஷாலோம் என்று வாழ்த்துங்கள். God bless you all. வருகிற வெள்ளிக்கிழமை மறந்துடாதபடிக்கு சபையில கூடி வந்து ஜெபிக்க உங்களை அன்போடு